6ங்கிற எழுத்து கொண்டவங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம். முத்து வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு அதிர்ஷ்ட வர்ணமாக நம்ம வந்து ஏற்கனவே வந்து வெண்மை நிறத்தை தான் குறிப்பிட்டிருக்கோம். ஸோ இயல்பாகவே கிடைக்கக்கூடிய முத்து, சிப்பிலேருந்து கிடைக்கக்கூடியது ஹைதராபாத் முத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைதராபாத் முத்துங்கிறது ஹைதராபாத்தில் எந்த விதமான முத்து வளர்ப்பும் கிடையாது. அது ஒரு ப்ராசஸிங் சென்டர் தான். அது எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்க, ஃபெர்டிலிட்டி மாதிரி தான். நம்ம ஃபெர்டிலிட்டியில் வந்து வெளியிலேருந்து எல்லாம் எடுத்து இது பண்ணுற மாதிரி முத்துச்சிப்பிலையும் என்ன பண்ணுறாங்க, அந்த சிப்பிகளை எடுத்து இடையில இன்சேஷன் பண்ணி அதை ஒரு ஆப்ரேஷன் மாதிரி சின்னதாக ஒரு கோடு கிழித்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகள் ஏதாவது ஒன்று வைக்கும்போது வரிசையாக வச்சு விட்ருவாங்க. வச்சு ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் வந்து கடலில் விட்ருவாங்க. அல்லது இயற்கை நீர்நிலைகளை இவங்க கண்ட்ரோல்டு ஒரு இதில் வந்து வளர்ப்பாங்க. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு லேயர் பை லேயராக அது வந்து நமக்கு கண்ணில் தூசி விழுந்தால் எப்படி கண்ணீர் வருதோ அதே மாதிரி அந்த உறுத்தல் வரும்போது அந்த சிப்பி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அந்த உறுத்தலுக்கு உண்டான அந்த ஃபாரின் பாடியை சுற்றி வர ஒரு சிறைப்படுத்துகிற மாதிரி ஒரு லேயர்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட்னு சொல்லுவாங்க. அது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அது ஃபார்ம் ஆனதுக்கு உட்பாடு அதை எடுப்பாங்க. அதுதான் வந்து கல்ச்சர்டு முத்துன்னு பேர். முத்து வந்து கல்ச்சர்டு முத்து. இயற்கையான முத்துங்கிறது வேறு. அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, வெங்காயத்துக்கு எவ்வளோ பல அடுக்குகள் இருக்கோ அதே மாதிரி தான் இயற்கையில் வரக்கூடிய முத்துக்கள். இதில் எப்படின்னா சாத்துக்குடியில் இருக்கிற தோல் மாதிரி ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் இருக்கும். அந்த இயற்கையாக கிடைக்கிற முத்து வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஈராக்கு துறைமுகம் பாசராங்கிற இடத்துல கிடச்சிது. இப்போ இந்த முத்துக்கள் கிடைக்கிறதே இல்லை. இப்போ இயற்கையில் கிடைக்கிறதும் இல்லை. எங்கேயுமே பார்த்திங்கன்னா ₹1,00,000 சொல்கிறாங்க அதுக்கெல்லாம். அதுக்கு பதிலாக வந்து இந்த வெனிசுலா சவுத் சீ பேர்ல்ஸ்னு இப்போ வந்திருக்கு. ஸோ அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நிகரான ஒரு நியரஸ்ட்டு ஒரு நல்ல ஜெம்ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு முத்து தான் நல்ல சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் முத்துக்களை காட்டிலும் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி வெனிசுலா சவுத் சீ பேர்ல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளியில் தான் போடணும், வலதுகை ஆட்காட்டி விரலில் தான் போடணும், சிறப்பாக இருக்கும்.